இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். ஆக்சுவலாக இது எங்களோட ரொம்ப 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 ஃபேவரட் கலக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் சால்னா பண்ணியிருந்தேன். அது ஈவினிங் வந்து இது பீசஸ்லாம் காலியாகி வெறும் சால்னா மட்டும் ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு கலக்கி பண்ணி சாப்பிட்லான்ற ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அதுக்கு நான் வந்து சால்னா ஆனியன், எனக்கு ஆனியன் போட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் ஆனியன் போட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 முட்டை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். இப்போ வந்து ஒரு முட்டைக்கு 2 கரண்டி அளவுக்கு வந்து நம்ம சால்னா வந்து ஆட் பண்ணணும். சால்னா இன்னும் கூட அதிகமாக ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு முட்டைக்கு 3 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது 2 கரண்டி அளவுக்கு சால்னா எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஆனியனும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு ஆனியன் பிடிக்காதுன்னா ஆனியன் ஆட் பண்ணிக்காமல் இருக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து இதில் ஆனியன் ஆட் பண்ணிப்போம். இதையுமே வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சால்னா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. குருமா இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் குருமாவாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் வெஜ் குருமாவை விட. என்ன ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், குருமா கொஞ்சம் திக்காக இருக்கும், சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து அது எல்லாத்தையும் வந்து கலக்கி எடுத்தாச்சு. இப்போ சால்ட்டு போடணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து சால்னாலே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சால்ட்டு போட்டிருக்கேன். டிஃபனுக்கு நார்மலாக நாங்கள் கொஞ்சம் சால்ட் அதிகமாக தான் சாப்பிடுவோம். சப்போஸ் உங்களோட குருமாலையோ சால்னாலையோ சால்ட்டு கம்மியாக இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை பேன் வச்சு எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கொஞ்சம் நடுவில் மட்டும் மொத்தமாக ஊற்றிக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலக்கி எடுக்கும்போது சூப்பராக வந்து ஒரு லேயராக வந்து மேலே மேலே வந்து அடுக்கி வரும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஆனியன் போட ரொம்ப பிடிக்கும். கூடவே வந்து கொஞ்சம் சால்னா நடுவில் வந்து ஊற்றிக்கிறேன். கண்டிப்பாக சால்னா இந்த மாதிரி நடுவில் ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரியே வந்துடும். ஸோ ரொம்பவும் வெந்துடக்கூடாது. அந்த சால்னாலாம் மேலே மிதக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 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 எடுத்து போட்டுட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ராப்பராக ஒரு பிளேட்டில் எடுக்கும்போது அப்படியே வந்து தள்ளி விட்ட மாதிரி எடுக்கணும். அதுவே வந்துடும். ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து உருண்டு வந்துடும். அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து ஒரு ஸ்பாஞ்சே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக ஃபுல்லாகவும் வெந்திருக்கக்கூடாது, ஆஃப் பாயில்டாகவும் ரொம்ப ஆஃப் பாயில்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அதை எடுத்துகிட்டு அது மேலே பெப்பர் பவுட்ரு வந்து நல்லா தூவி விட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி பெப்பர் பவுடர்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கல் தோசைக்கு செம்ம காம்பினேஷன் கலக்கி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.